Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Praise be to the Lord. I am joyful to see you all once again. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை இப்படியாய் கூட்டி சேர்த்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for bringing us together as a family like this. ஆமென். இன்டர்பிரேஷனுக்கு உங்க பொண்ணை கூப்பிடலாமா? Sorry. டிரான்ஸ்லேட் பண்றது பொண்ணை கூப்பிடலாமா? Hallelujah. Praise the Lord. அருமை சகோதரருடைய மகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த சின்ன பிள்ளையை கூட டிரான்ஸ்லேஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் நல்லவர். God is very good. Amen. Amen. Praise the Lord. Praise Thank the you, Lord. sister. Thank you. ஆமென். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for giving me the opportunity to give the word today. எத்தனை பேர் சொல்றீங்க நல்லதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாரதுன்னு? How many of you can say that it is good to be in the presence of the Lord? ஆமென். எத்தனையோ இடங்களில் நம்ம அந்த நேரத்தை செலவழித்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை நேசித்து அவருக்கு முக்கியமான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We could have spent this time for so many other things, but you have loved the Lord and spending your time in His presence. God will bless you. ஆமென். கொஞ்சம் நாள் முன்னால் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் தான், கொஞ்சம் எல்லாரையும் உங்கள் பக்கத்தில் பார்க்கணுன்னு விரும்புகிறது. So I would like to see you all closer. இல்லையா? ஸோ கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு முன்னால் ஒரு சேர் இருக்குன்னா அது உங்களோட அர்த்தம். If there is an empty chair just before you, then it means that it is for you. Please come forward as much as possible. Yeah, your name is written on it. So உங்கள் பேர் அதில் தான் எழுதியிருக்கு. Your name is noted in just the empty chair before you. ஆமென். அந்த சேர்லேருந்து எழுப்பி வரும்போதே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் இந்த சேருக்கு ஒரு ஆளை கொண்டு வாங்க. So when you sit in the chair, you pray that Lord bring a soul for that empty chair. ஏன்னா நீங்கள் ரொம்ப பின்னால் இருந்தீங்கன்னா அந்த அந்த சேருக்கு வர வேண்டிய ஆளை நீங்கள் தடை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். So if you are sitting at the back, then you are being an obstacle to the person who is coming behind. ஆமென். சரியா? நம்ம ஜெபம் பண்ணணும் அதிகமாக, ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. So let us continue to pray more that may the Lord bring many souls into the church. ஆமென். நிறைய பேர் நம்ம ஆண்டவர் அறியாதவர்கள் இவ்வளவு பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். There are so many people who doesn't know about the Lord around us. இந்த கொஞ்ச நாட்களாக தொலைக்காட்சியிலே யூடியூப் வாயிலாக பல காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். So in YouTube and in televisions we are seeing so many different things. ஆகவே இந்த நாட்கள் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. So let us pray with burden that the nation should be saved. அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருவதற்கு நாங்கள் பயன்பட வேண்டும். So in order to bring the nation towards salvation, let us be used by the Lord. நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். We have to be active. சில நேரத்தில் நம்ம வசனத்தை கேட்டுட்டு பாடி ஆராதிச்சு நமக்குள்ளேயே உட்கார்ந்துருப்போம். So sometimes we listen to the verses but then we just sit back without doing anything. இல்லையா? நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, நம்முடைய ஊழியம் திங்கள் முதல் சனி வரை தான் நம்முடைய ஊழியம், உண்மையான ஊழியம். So our real ministry happens from Monday to Saturday. சரியா? நம்ம வெளியே மார்க்கெட் பிளேஸ்ல போகும்போது தான் நிறைய பேர் சந்திக்கிறோம். When we go out in the marketplace, we meet so many people. இல்லையா? எவ்வளோ பேர் சந்திக்கிறோம். நம்முடைய ஒர்க் காலீக்ஸ், இல்லையா, நம்மளோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேரை பார்க்கிறோம். So we see so many colleagues and friends and so many people out there. ஆகவே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டிய பெரிய ஒரு பணி நம் தலையின் மீது இருக்கிறது. So we have a great responsibility on our head in order to share the gospel and tell about the Lord to those people. ஆமென். ஒவ்வொரு வாரம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அடுத்த வாரம் நான் வரும்போது இன்னொரு புதிய நபரை நான் கூட்டிட்டு போகணும் ஆண்டவரே. So let us pray every week that when I come next week to the church, let me bring a new soul into the church. அந்த விதமா நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். When we start doing things in that way, then Lord will bless us. ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். It is the responsibility and duty of every person to share the gospel. அது மட்டும் இல்ல, அது சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். It woe unto persons who are not sharing the gospel, he says. ஆமென். ஆகவே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆச்சுது, எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறோம். So we have to think about this, how many years we have been saved, to how many people we have shared about the Lord. எத்தனை பேரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். How many people we have brought people into the kingdom of the Lord. அது யாரா இருந்தாலும், பெரியவரா சீனியரா இருக்கலாம், ஜூனியரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தான் வேணும். It could be anyone, it is bigger or a smaller child, everyone has to do the work for the Lord. ஆமென். நானா இருந்தாலும் சரி, போற இடங்கள் எல்லாம் சந்திக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையாவது ஆண்டவரை பற்றி சொல்லிடணும்.
அப்படின்னு நினைக்கிறது. So that is what I used to think, that to whoever I meet, I just talk about the Lord in one or two words. ஏன்னா சில நேரங்களில் நான் யோசிக்கிறது, நான் சந்திக்கிற அந்த நபருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும்போது ஒருவேளை அதுதான் நம்முடைய கடைசி நிமிடமாக இருக்கலாம். Sometimes I used to think that maybe the person whom I am meeting and talking about the Lord, that could be the last moment for that soul. ஏன்னா அடுத்த முறை அவரை சந்திப்போமா நமக்கு தெரியாது. We do not know if we ever meet them again. ஆகவே நம் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும். So that is why when we, even if we get an opportunity or we do not get an opportunity, we have to share about the kingdom of the Lord. ஒரு ஆமென் சொல்லாமா? Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய தியானத்திற்கு இந்த ஏசாயாவின் புத்தகம் 55 அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Isaiah chapter 55 verse number 8 and 9 for today's meditation. நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆரோக்கியமான உயர்ந்த எண்ணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். The title of my today's message is having healthy and higher thoughts. இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். Let us think about how our thoughts in our mind. பல நேரங்களில் நம்ம இந்த 8ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிடுறோம். Many a times we read this verse number 8 and stop at that level. ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்கிறார். Lord says, my thoughts are not your thoughts and my ways are not your ways. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் வழிகளை காட்டும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவைகள் என்று சொல்கிறார். In the next verse he says that my ways are higher than your ways and my thoughts are higher than your thoughts. சில நேரங்களில் நம்முடைய சின்ன மூளையை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை நம்ம எடை போட ஆரம்பிச்சிடுறோம். Sometimes with our little mind we used to judge the Lord himself. நம்முடைய சூழ்நிலைகளை எடை போட ஆரம்பிச்சு விடுகிறோம். We started to judge our situations. நாம் என்ன செய்கிறோம், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். We are just living our life within a small boundary. என்ன செய்யறோம், அதன் அடிப்படையை வைத்து இப்படி தான் வாழ்க்கை இருக்க போகுது, இப்படி தான் இருக்குது, இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம், முடிவுக்கு வந்துடுறோம். So depending on the situations we think that this is how our life will be and this is how our future will be. என்னை குறித்து நான் நினைப்பதை விட அதிகமாக என்னை குறித்து ஆண்டவர் சிந்தித்து வைத்திருக்கிறார். Lord has been thinking about me more than how much I think about myself. இன்னும் வேறு வார்த்தையில சொல்ல போனா, உங்களை குறித்து நீங்க கவலைப்படுறதை விட அதிகமா உங்களை குறித்து அவர் கவலைப்படுறார். More than how much you worry about yourself, Lord has been worrying about you. அவருடைய கவலை எல்லாம் என்ன? What is his worry? அவருடைய ஏக்கம் எல்லாம் என்னவென்று கேட்டார். What is he expecting? அவர் யோசிக்கிறார், நான் சிலுவையில மரித்ததின் முழு பிரயாசத்தை முழு பயன்களையும் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். So Lord thinks that whatever I have did on the cross, every benefit my child should experience. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், துக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவை சுமந்திருக்கிறேன், அதற்குரிய பலனை என் பிள்ளைகளின் ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும். So how much I have suffered for my children on the cross, let my children enjoy and experience every blessing of that. Amen. ஆகவே உயர்ந்த எண்ணம் இருக்கணும். ஆண்டவரை குறித்து நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணம். So we should have a higher thought about our Lord. என்னை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம். Good thought and higher thought about me. நான் இப்படியாக்கும் சொல்லி அது பெருமை பாராட்டுறதை குறித்து நான் சொல்லல. I'm not talking about being proud of ourselves and talking about ourselves. ஏன்னா வேதத்திலே கூட நாங்கள் வாசிக்கிறோம், ஒருவன் பெருமை பாராட்ட மனதா இருந்தால் அவன் என்ன செய்யணுமா, கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்டணும்னு வாசிக்கிறோம். So if anyone wants to be proud about anything, then he has to be proud about only the Lord. நான் தேவனுடைய பிள்ளை என்பது சொல்லுகிறதுல பெருமை கிடையாது, ஒரு பெரிய மகிழ்ச்சி, அது ஒரு ஆவிக்குரிய காரியம். So telling that I am a child of God is not a pride thing, but it is a great joyful spiritual thing. உலக பிரகாரமான பெருமை கிடையாது. It is not a worldly pride. இல்லையா, உலக பிரகாரமா மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, நான் அப்படி இருக்குது, எனக்கு இந்த வசதி இருக்கு, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றாங்க. So worldly people used to say that I have so many things and properties and they are proud about themselves. நாங்க எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய கிருபையை யோசிக்கிறோம். ஆண்டவர் எப்பேற்பட்ட மோசமான நபராக இருந்த என்னை கர்த்தர் இப்படி மாற்றி வைத்திருக்கிறாரே. So but we exalt the grace of the Lord, thinking that what a kind of person I was and how Lord has lifted me up. ஏன்னா அவருடைய கிருபைக்கு ஈடாக நான் எதையுமே சமமாக்க முடியாது. I cannot
give anything equivalent to His grace. ஏன்னா அவருடைய கிருபை மிகவும் பெரியது. His grace is greater. அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது. There is no limit to His grace. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. There is no limit to His love. ஆகவே என்னை குறித்து பெரிய திட்டங்களை எண்ணங்களை அவர் வைத்திருக்கிறார். Lord has kept a great plan and thoughts about me. அப்ப நான் நல்லா இருக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? அவர் சிந்திக்கிற விதமாக நான் சிந்திக்க ஆரம்பிக்கணும். So if I have to live a good life, then I should start thinking in the way He thinks about me. அவர் பேசுகிற விதமாக நான் பேச ஆரம்பிக்கணும். I have to speak in the way He speaks about me. அவர் என்னை பார்க்கிற விதமாக நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கணும். I have to see myself in the way He sees me. சில நேரங்களில் நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா உலகத்து மனிதர்கள் சக மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்கிறார்களோ அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். So sometimes we have a problem that how all the people around us look at us, in the same way we also start to see at us. சில நேரங்களில் அவங்க பார்க்கறதை விட கேவலமா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிரும். So sometimes more than lessly we start to look at ourselves. ஒரு சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து காமிக்க விரும்புகிறேன். Let me show you some examples from the Bible. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை வாசிக்கும்போது Judges chapter 6 verse number 7 to 12. அங்கே கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். We read about a person called as Gideon. கிதியோனை குறித்து நாங்கள் வாசிக்கும்போது When we read about Gideon, நான் வாசிக்கிறேன் பாருங்க. let me read it for you. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். When the Israelites cried out to the Lord because of Midian, he sent them a prophet who said, "This is what the Lord, the God of Israel says. I brought you up out of Egypt, out of the land of slavery. I rescued you from the hand of the Egyptians, and I delivered you from the hand of all your oppressors. I drove them out before you and gave you their land. I said to you, I am the Lord your God. Do not worship the gods of the Amorites in whose land you live, but you have not listened to me." பாருங்க, இது முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க. Israelites are crying out to the Lord because of Midian. காரணம் என்னன்னா, எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு உபத்திரவமாய் அந்த மீதியானியர்கள் காணப்படுகிறார்கள். Because the Midianites are bringing troubles and problems to Israelites. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பு. Every time they are facing against things from Midianites. இவர்கள் நல்ல விளைச்சல் இருக்கும், திடீர்னு வந்து என்ன செய்வாங்க? அவங்களோட பயிர் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுவாங்க. So after the crops are grown very well, they will just come and fire it up everything. அவங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, நல்ல வீடு வாசல்களை கட்டி வைத்திருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. But they would have saved so much of things and they would have saved properties, but then Midianites will come and destroy everything. இவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடி கொண்டு போய் So Midianites used to steal all the blessings of the Israelites. அது மட்டும் இல்ல, அவர்களை அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க, சிறை பிடிச்சிருவாங்க, கொலை செய்வாங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கு மத்தியில அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. So they take some of them as slavery. They used to kill those people and they were facing so many troubles and problems. அப்படி இருக்கும்போது என்ன செய்றாங்க? இவங்க ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க. So at that kind of a situation they are crying out to the Lord. ஆண்டவரே, எங்களுடைய நிலைமை உமக்கு தெரியலையா? நமக்கு கண்ணு இல்லையா? காது இல்லையா? Oh Lord, are you not aware of our situation? Don't you have eyes and ears? நம்மளும் அப்படிதான் சில நேரத்துக்கு நினைக்கிறோம். So sometimes we also think like that. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா? காது இல்லையா அப்படினோ. When we start to face some small problems, we say, Lord, don't you have eyes and ears to see my situation? அப்புறம் சொல்லுவோம், நம்ம ஏன் இவ்வளவு ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? Then we will say that what is the use of going to the church regularly and singing songs? இல்லையா? என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை சபைக்கு போய், என்னத்தை ஊழியம் செய்து. So what is the use of doing the ministry and doing everything for the Lord? அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிரும். So likewise we used to start worrying about thinking all these things. We start lamenting, இல்லையா? அப்படியே என்ன செய்வோம்? புலம்ப ஆரம்பிச்சிரும். We used to lament towards the Lord. அததான் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க இங்க. So that is what they are doing here. இஸ்ரவேல் ஜனர் முறையிடுறாங்க ஆண்டவரை பார்த்து. So they are crying out and lamenting to the Lord.
10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, In verse number 10, Lord says, நீங்க இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் நான் இல்லை, நீங்க தான் காரணம்ன்றார். so Lord says, the situation that you're facing, I am not the reason, you are the reason. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு பயப்படாதிருங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. I told you not to fear, he says. அவர்கள் தேசத்திலுடைய எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். He says, do not worship and fear for the God of Amorites, I told you. ரெண்டு காரியத்தை அவர் சொன்னாரு. He told two things. ஒரு காரியம் என்ன, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொன்னார். The first thing he said is, I am the Lord your God. பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அது. So what a great important thing this is. ஆனா சொல்றாரு உங்களை பார்த்து, நான் தான் உங்களுடைய தெய்வம். So Lord says, I am the Lord your God. நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். You are my people. நீங்கள் என்னுடைய ஜனங்கள். You are my people and children. அப்ப முதலாவது சொல்றாரு, நான் உங்கள் தெய்வன் அப்படி சொல்கிறார். Firstly he says that I am the Lord your God. இரண்டாவது சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க. Secondly he says that do not fear to anyone there. ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று. Then Lord says that but you have not listened to me. பல நேரத்துல நம்ம போற பிரச்சனைக்கு சூழ்நிலைக்கு காரணம் நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நம்ம எடுக்கல. So many a times we are facing so many struggles in our life because we are not taking the weapon that we should have taken. பேச வேண்டிய வார்த்தைகளை பேசல. We did not speak right words in our mouth. சிந்திக்க வேண்டிய விதத்துல நம்ம சிந்திக்கல. We did not think in the way we should have thought. செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யல. We did not do things that we should have done. நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன செய்றோம், குறப்பட ஆரம்பிச்சறோம். So we start to lament towards the Lord. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நான் காரணம் இல்லப்பா, நீங்க தான் காரணம். But Lord says, I am not the reason for that, you are the reason for that. நான் உங்களை சரியான திசையில உங்களை வழிநடத்திட்டு வருகிறேன். So I am leading you in a right direction. சரியான காரியங்களை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். I am preaching you right things. இத செய்யுங்க, இத செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். I have already told you that do this and do not do this. தெரிவு செய்யும் அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறேன். But I have given you the authority to choose between these two. பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. So see how great thing it is. எது நன்மை எது தீமைன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord has given us the wisdom and knowledge in order to choose between the good and the bad. அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். So we left out every those things. ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்றாரு. But Lord says do not fear. ஆனா நாங்க பயந்துகிட்டே இருக்கிறோம். But we are still fearing and fearing. பாருங்க, வேதத்துல கிட்டத்தட்ட 366 தடவைகள் பயப்படாதே என்ற வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. So more than 366 times the word do not fear has been used. ஏன் ஒரு தடவை கூட இருக்குன்னு கேட்டா அது ஜூபிலி வருஷத்துக்கும் சேர்த்து. So why is there one day included? It is including the Julian year as well. ஒரு வருஷத்துல வரும்ல, அது எக்ஸ்ட்ரா ஒரு டே வரும். So 365 days comes in every regular year. In the Julian day, one day comes extra. ஆகவே அந்த நாளுக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லி இருக்காரு, நீ பயப்படாதே. So including that day also, Lord has promised us that do not fear. அப்ப நம்ம பயப்படவே கூடாது. பாருங்க, மேல வாசிப்போம். Let us continue to read. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனார், 11ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனாகிய நான் யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Verse number 11 and 12. The angel of the Lord came and sat down under the oak in Ophrah that belonged to Joash the Abiezrite, where his son Gideon was threshing wheat in a winepress to keep it from the Midianites. When the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." பாருங்க, 11ஆம் வசனத்துல தெளிவா வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறாராம், இறங்கி வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். So the angel of the Lord came down and he was seated under the tree. உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is he doing? இங்கே போரடித்துக் கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து கொண்டிருக்கிறார். The angel of the Lord is looking at the Gideon who was threshing the wheat. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய தூதன் நம்ம கவனிச்சு கொண்டிருக்கிறார்? So how many of you believe that the angel of the Lord is looking at us? இல்லையா, கர்த்தர் நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கிறார். Lord is always attentive to us. இல்லையா, மனுஷருடைய கண்களுக்கு நம்ம மறைஞ்சிரலாம். In the eyes of the human being we might be hidden. நம் போக்கையும் வரத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். But Lord is the one who is watching our going and coming. நம்முடைய பேச்சை கவனிக்கிறார், நம்முடைய
செயலை கவனிக்கிறார். He listens to whatever we speak and whatever we do. இல்லையா? நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை, ரகசியங்களை அவர் பார்க்கிறார். He is looking at all the secrets, deep secrets in our heart. ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. So there is nothing that can be hidden from the eyes of the Lord. ஆனால் இங்கே ஒரு சாதாரண மனுஷனை போல வந்து உட்கார்ந்து கிதியோனுடைய வேலையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். The angel of the Lord has come down and sitting and watching what is Gideon doing. என்ன கவனித்து பார்க்கிறார்? What is he watching? இவன் தகுதியானவனானு பார்க்கிறார். He is watching, is he qualified enough? இல்லையா? அவன் நம்ம வேலைக்காக அவன் தோதான ஒரு மனிதனா என்று பார்க்கிறார். So the angel of the Lord is watching to see if Gideon is qualified for the job of the Lord. பாருங்க, நம்ம வேலை செய்யற ஸ்தலங்களை நம்ம நினைக்கிறோம் அந்நியருக்கு தானே வேலை செய்யறோம், ஆனா கர்த்தருடைய தூதன் பார்த்துட்டு இருக்காரு. So even if we work for foreigners, but the angel of the Lord is watching us. நம்ம உலக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான வேலையில அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். So even in the worldly job, Lord is looking at how truthful and faithful we are in that job. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல உண்மையா செய்கிறோமா, உண்மையா வேலை செய்கிறோமா, உண்மையா ஊழியம் செய்கிறோமா, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். So wherever we are we serving and working truly and faithfully? Lord is watching us. அடுத்த லெவலுக்கு நம்ம கர்த்தர் கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளணும். So if Lord has to take us to the next level, then we should be qualified for that. ஆண்டவருடைய வேலையே நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அவருடைய திட்டமே. So his plan is to take us to the next level. ஆனா என்னது, தரிசனம் இல்லாதவனை, வாஞ்சை இல்லாதவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. But without a vision and a desire, Lord cannot take a person to the next level. ஆண்டவருடைய கையில தன்னை வித்து போட்டவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். So whoever has sold himself out to the hands of the Lord, Lord can use such persons. இன்னைக்கு நம்ம எப்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அவருடைய கரத்துல நம்ம அவருக்காக விற்று போடப்பட்டவர்களாக நாம் இருக்கணும்னு பார்க்கிறார். So Lord is expecting that we sell us completely to the Lord. ஹalleluya. Hallelujah. அப்ப பாருங்க, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். So angel of the Lord is watching. அப்ப பாருங்க, எதற்காக அவன் போரடிச்சிட்டு இருக்கானா? So for what is he threshing? மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக. என்ன தப்புவிக்க பார்க்கறான்? அந்த உலக பிரகாரமான சாப்பாட்டு பொருளை தப்புவிக்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான்? அதை போரடிக்கிறான். In order to protect the wheat from the hands of the Midianites, he is threshing the wheat in the wine press. அப்ப அவனை பார்க்கும்போதே அவனுக்கு தெரியுது இவனுக்குள்ள இயற்கையாவே ஒரு எண்ணம் இருக்குது, இந்த பொருட்களை மீதியானியரின் கையிலிருந்து தப்புவிக்கணும். So naturally Gideon has a desire in his heart to protect whatever he is doing from the hands of the Midianites. அப்ப ஆண்டவர் சொல்றார், இவன் பொருத்தமான ஆள். So he is the perfect person, Lord says. ஆமென். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பொருத்தமான ஆள்னு சொல்லுங்க. So look at a neighbor and say, you are a perfect person. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in that? நம்ம செய்யற காரியத்தை கரெக்டா செய்யும்போது, when we do things right, whatever we do, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். the Lord who is watching us will take us to the next level. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஆமென். கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று ரெண்டு பேர் முறைச்சு பார்க்குற மாதிரியும் தெரியுது எனக்கு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? எத்தனை பேர் அடுத்த லெவலுக்கு போகணும்னு விரும்புறீங்க? How many of you desire to go to the next level? ஆமென். ஆண்டவர் செய்வார். Lord will definitely do that. அதுதான் என்ன குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். That is the plan that Lord has for me and for you. ஆனா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் என்ன செய்யணும்? அழகா, நேர்த்தியா, உண்மையா செய்யணும். But whatever job I have in my hands right now, I have to do that wonderfully and faithfully. பாருங்க, 12 வசனத்துல பார்க்கிறோம். Coming to verse number 12. அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். So the angel says to Gideon, mighty warrior, the Lord is with you. இப்பதான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. உண்மையான சுய ரூபம் தெரியுது. So now only he is knowing his real face. பாருங்க, 6ஆம் அதே அதிகாரத்துல 13ல இருந்து 14 வசனத்தை வாசிக்கும்போது, 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Judges chapter 6 verse number 13 says, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். Pardon me, my Lord, Gideon replied, but if the Lord is with us, why has all this happened to us? Where are all his wonders that our ancestors told us about when they said, did not the Lord bring us up out of Egypt? But now the Lord has abandoned us and given us into the hand of Midian. இங்க தான் பார்க்கிறோம் சுய பரிதாபம். So this is where we see self pity.
தன்னை குறித்து என்ன செய்கிறான், ஒரு பரிதாப சூழ்நிலையில் காணப்படுகிறான். So he thinks pity about himself. என்ன சொல்லுகிறான், நாங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் நிறைய கதை கேட்டிருக்கிறோம். So what is he telling? During my from my grandmother and father I have listened so many stories. நிறைய பாட்டி கதை சொல்லியிருக்கிறாங்க. So they have told us so many stories. அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி நடந்ததுன்னு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. So they have told us many great things about the Lord. அதெல்லாம் உண்மையா இருந்தா ஏன் இப்படி? If all those were true, why is this has happened? அவன் என்ன செய்யறான், அந்த பாஸ்ட் கடந்த காலத்தை நிகழ்காலத்தை என்ன செய்யறான், தொடர்பு படுத்தி பாருங்க. So he's trying to connect between the past and the present time. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள் அப்படிதான். In our life also sometimes the situations are like that. அநேகருடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையை தொட்டிருக்கும். Many of their testimonies would have touched our lives. நாம் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு பலருடைய சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில காரணமா இருந்திருக்கலாம். So many people's testimony would have been the reason for us to come into the Lord. பலருடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காரணமா இருந்திருக்கலாம். Many other experiences would have been the reason for us to come into the Lord. ஆனா இப்பொழுது நம்ம கடந்து செல்லுகிற பாதை மிகவும் எதிர்மறையாய் காணப்படுகிறது. But now the situations that we are facing are negative. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே அது உண்மையா இருந்திருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்குது? So if those things were true, then why is these things are happening to me, we will ask. நியாயம் தானே கேட்கறதுல. So it is good to question like that. அந்த ரியாலிட்டி அப்படிதான், நம்ம நிஜ வாழ்க்கை அப்படிதானே இருக்கிறது. So our real life is like that. ஆண்டவரை பார்த்து கேட்கறான். Lord, we are asking the Lord. எங்க தாத்தா சொன்ன கதை, எங்க பாட்டி சொன்ன கதை எல்லாம் என்னது இன்னைக்கு நடக்குது இல்லையா, அது உண்மை மாதிரி தெரியலையே எங்களுக்கு. So whatever my grandparents taught us and told us the stories, all these stories doesn't look real in these kind of situations. ஆனா ஒண்ணு மறந்து போனா, என்னது இதுக்கு காரணம் நம்முடைய மூதாதையர்கள், நாம் தான் காரணம் என்பதை மறந்து போனான். But one thing he forgot that for all these things to happen, they and their grandparents were reason. பாருங்க 14ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்களேனால், பாருங்க அடுத்த பேஜ்ல 14ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்களேனால், in verse number 14 we see, அங்க அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். The Lord turned to him and said, go in the strength you have and save Israel out of Midian's hand. Am I not sending you? இப்ப பாருங்க, சுய பரிதாபத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். A person is in self pity. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன். Lord looks at that kind of a person and says, I am sending you. நீ மீதியானியருக்கு விரோதமாய் என்ன செய், நீ போ. You go against Midianites. நான் உன்னோட கூட இருப்பேன். I will be with you. நான் உன்னை அனுப்புகிறேன். Am I not sending you, he asks. பாருங்க, நம்ம குறித்து எவ்வளவு உயர்ந்த எண்ணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. So look at how great and high thoughts Lord has kept about us. நம்ம இங்கே சுய பரிதாபத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். But we are sitting in self pity. அப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, oh that has happened and this has happened. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். So we are lamenting, thinking that our life is completely over. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, but Lord says, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை வச்சிட்டு போ. go in the strength that you have. அப்ப அவரிடத்துல காணப்பட்ட அந்த பலன் என்னது? what is that little strength that he had? அந்த கோதுமையை போரடிக்கிற பலன் தான். So that is the strength that he had to thresh wheat. வேற பலன் அவன்கிட்ட கிடையாது. There is no more strength than that. ஏன்னா ஏற்கனவே நொந்து போய் இருக்காங்க. because everyone is already down. இருக்கிற கொஞ்சத்தையாவது தப்புவிக்கணும்னு சொல்லி தான் அவன் என்ன செய்கிறான், அந்த கோதுமையை போரடித்து கொண்டு இருக்கிறான். So in order to protect whatever is remained, he is threshing that wheat. அவனை பார்த்து சொல்றாரு, அந்த பலன் போதும் எனக்கு. So Lord says that strength is enough. அந்த பலன் போதும். that strength is enough for me, says the Lord. நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தா, if Lord has told us like that, நம்ம சொல்லுவோம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க எனக்கு. so we will say that Lord, please give me 6 months of time. சிட்டில இருக்கிற டவுன்ல இருக்கிற நல்ல ஜிம்மா பார்த்து போய், so let me go to a good gym in the city. நல்ல எக்சர்சைஸ் பண்ணிட்டு, let me exercise and strengthen my body. கிடைக்கிற எல்லா புரோட்டீனையும் சாப்பிட்டு நல்ல மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு, I will eat all the protein and build my muscles. நான் வரேன் அப்படின்னு. I will come back after 6 months, we would have told. இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலம் போதும். but Lord says the little strength that you have is enough. இன்னைக்கு நிறைய பேர் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். so for many people they should have been a good position, but they are not because of that
reason. ஏன்னா ஆண்டவரை நம்புறது கிடையாது. They are not believing in the Lord. அவங்க தங்களை நம்பி கொண்டிருக்காங்க. They are trusting and believing in themselves. நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் செய்றேன். So after I get ready, I will do. ஆண்டவர் சொல்றாரு இருக்கிற பலம் போதும் உனக்கு. So Lord says, whatever strength you have, that little strength is enough for me. என்னது அந்த பலம் போதும் உனக்கு. That little strength that you have is enough for me. ஏன்னா நான் உன்னை அனுப்புறேன். Because I am the one who is sending you. பாருங்க என்னை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் உயர்ந்த நோக்கத்தை திட்டங்களை வச்சிருக்கிறார். So Lord has kept a great thoughts about you and me. அதோட விட்டானா விடல. So did he stop that? No. 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, if you read verse number 15, அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். Pardon me, my lord, Gideon replied, but how can I save Israel? My clan is the weakest in Manasseh, and I am the least in my family. இது எதை காண்பிக்குது? தாழ்வு மனப்பான்மையை காண்பிக்குது. So this shows the inferiority complex. இல்லையா? தாழ்வு மனப்பான்மை. Inferiority complex that we have in us. நான் எப்படி என்னால முடியும்? So how is this possible for me? எனக்கு படிப்பு கிடையாது. I do not have education. எனக்கு நல்ல அந்தஸ்து கிடையாது. I do not have good status. எனக்கு மொழி தெரியாது. I do not know the language. எனக்கு நல்ல பெரிய தாளந்துகள் திறமைகள் என் கையில கிடையாது. I do not have great qualities and talents. என்னை பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. So there is nothing to tell about myself. மொத்தத்துல நான் ஒரு ராசி இல்லாத ராஜா. So altogether I am a useless fellow. ராசி இல்லாத ராஜா. So I do not have any good luck with me. நம்ம அதிஷ்டத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கல. So Lord has not called us based on our luck. இல்லையா? எதன் அடிப்படையில் கூப்பிட்டிருக்கிறாரு நம்மை? அவர் தன்னுடைய கிருபையின் அடிப்படையில். He has called us based on his grace. அவருடைய கிருபையின் அடிப்படையில் தான் என்னை உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். So Lord has chosen us based on his grace. ஆகவே சாக்கு போக்கு சொல்றதை என்ன செய்யக்கூடாது? அதை நிப்பாட்டணும். அதை So let us stop telling some reasons. எதையாவது சாட்டு எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. We are always giving so many excuses after excuses. ஏன் இப்படி இருக்கிற? அதுக்கு எங்க அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, ஆட்டி பிள்ளை, அவங்க பிள்ளை, பாஸ்டர் பிள்ளை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. So we always used to say excuse that my father, my pastor, my parents, my friends, something. We are always giving excuses. சாக்கு போக்கு சொல்றதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். So when we start telling excuses, then we can continue to tell as many things as we can. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்கணும். But we have to look upon the Lord. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய ஆரம்பிக்கணும். So we have to look upon the Lord and we have to do accordingly how he tells us. நம்முடைய பிரயாணம், நம்முடைய ஊழியம், நம்முடைய பயணங்கள் எதுவா இருந்தாலும் அது விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படப்படும். So our ministries, our journey, our travel, whatsoever it might be, it should be based on the faith. ஆமென். எதுவா இருந்தாலும், whatsoever it may be, ஒரு வேலையா இருந்தாலும் கூட அப்படிதான். Even if it is a job, then it should be based on our faith. அதை கர்த்தரை நம்பி போகணும். கர்த்தரை விசுவாசிச்சு அந்த வேலையில போகணும். You have to have the faith on the Lord and go into the job. ஏன்னா கர்த்தரை முன் வைக்கும்போது, when you place the Lord before you, அவர் எல்லாவற்றையும் சரியாய் பார்த்துக் கொள்வார். he will take care of everything very well. Hallelujah. Hallelujah. பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிறேன். So Lord says, I am the one I'm sending you. பாருங்க 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Verse number 16 says, அங்க சொல்லுகிறார் பாருங்க, நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். Amen. The Lord answered, I will be with you and you will strike down all the Midianites, leaving alone none alive. இந்த வசனம் எதை காண்பிக்குது? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்குது. So this verse shows how much greater our Lord is. அவர் எப்படிப்பட்ட தேவன்? வாக்குத்தத்தங்களின் தேவன். So what kind of a Lord he is? He is the Lord of promises. இல்லையா? சும்மா பேச்சு சவடால் அடிக்கிற ஆள் இல்ல அவர். So he will not just speak and just tell so many things. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். He is the one who fulfills whatever he has promised. இல்லையா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனத்தில் வாசிக்கிறோம். So we read that will he not fulfill what he has promised in the Bible? ஆமென். Amen. அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த மாலையில நமக்கு உண்டு. So we have such a great and mighty God with us this evening. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? So what we have to do? அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி மடுக்கணும். We need to listen to whatever he says us. என்னை குறித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் நம்பணும், விசுவாசிக்கணும். I need to believe and have the faith on things that Lord is telling about myself. பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்துட்டு வந்தீங்க பைபிளை. When you read from the book of Genesis,
நிறைய நேரத்தில் ஜனங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் அவங்களோட தீர்மானம் தான். So many a times because people went astray because of their own decisions. மோசே கொஞ்சம் பேரை வேவு பார்க்க அனுப்புறான். So Moses sent some people in order to spy the country. அதில் 10 பேர் அனுப்புகிறான், 8 பேர் வந்து நெகட்டிவ் பிற்போக்கான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த தேசத்தை குறித்து. So when he sent 10 people, 8 out of the 10 people gave a negative report. இல்லையா? யோசுவாவும் காலேபும் வந்து சொல்லுகிறாங்க அந்த தேசத்துக்குள்ளே போகலாம், பிடிச்சிடலாம், ஈஸியாக வின் பண்ணிடலாம், அந்த தேசத்தை மேற்கொண்டுடலாம்னு சொல்கிறாங்க. But Joshua and Caleb come back and tells that we can easily capture that country. ஆனால் வந்த சேர்ந்த மற்ற 8 பேர் என்ன சொன்னாங்க? But the remaining 8 people, what did they say? ஐயோ அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாத, தேசத்தில் இருக்கிறவனா பெரியவங்க, பெரிய ஆட்கள், ராட்சதர்கள். So we cannot go into the nation because all the people are giants there. அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தால் எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். So before the giants we were looking like a grasshoppers. If we start thinking about us like that, then we will be like grasshoppers in our eyes also. எங்க பார்வைக்கு நாங்கள் அப்படி தான் இருந்தோம். So in our eyes also we were like grasshoppers. அவன் எப்படி யோசிக்கிறான் என்பதை இவனே சொல்றான் பாருங்க. So see how they are telling about how the opposite people will think about them. அந்த விசுவாச பார்வை இல்லாமல் போனபடினாலே, because they did not have the eyes of faith, அநியாயத்துக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி வர வேண்டியதா இருந்தது. so they had to come around the whole world. இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கணும்? கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கணும். So we have to look at ourselves how Lord is looking at us. Amen. Amen. அப்ப பாருங்க, அதை பார்த்தா மட்டும் போதாது, அதுக்கு கீழ்ப்படியணும். So not only it is enough to just see that, we have to be obedient to that. ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களை குறித்து பார்க்கும்போது அந்த விசேஷத்தை நாங்க பார்க்கிறோம். So when we look at the disciples of Lord Jesus Christ, we can see that speciality. அவங்க பெருசா படிக்கல, அவங்க they did not had good education. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல அவங்க காணப்படல. they did not had any good status in the society. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்க தெரியும். they only know to fishing, that they know fishing. வானா வந்துட்டார். They just called them and they came. என் பின்னே வாருங்கள் என்றார், வந்து எல்லாரும் போயிட்டாங்க. So Jesus Christ said, come behind me, and every one of them went behind. அதே மாதிரி அவங்கள போங்கன்னு சொல்லும் போதும் சேர்ந்து போனாங்க. அவங்க மறு பேச்சு கேட்கவே போயிட்டாங்க. So he said, you go, and then everyone went. இல்லையா? ஆண்டவர் சொன்னார், என்ன உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்பினாங்க, போனாங்க. So they believed Jesus Christ and went behind him. பின்பு நாங்க வாசிக்கிற அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Then we read that Lord used them mightily and did great things in this world. அப்படியானால் அவர்களை பயன்படுத்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். So the Lord who has used those disciples is alive even today. அவர்களை பயன்படுத்த முடியுமானால் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவது தேவனுக்கு சாதாரணமான. Amen. If Lord can use them mightily, then it is powerful enough to use you and me mightily even today. நீங்க எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல. It is not important where you are placed. எங்க நம்ம வேலை செய்கிறோம் என்பது முக்கியம். It is not important where you are working. எந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். It is important based on what word and whose word you are walking in your life. எந்த அதிகாரத்துக்கு கீழாக நம்ம வாழுகிறோம் என்பதுதான் முக்கியம். It is important under whose authority you are living your life. எனக்கென்று ஒரு அரசாங்கம் இருக்கிறது. I have a kingdom for myself. எனக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. I have an authority over me. அவர் சொல்றாரு, நான் செய்றேன். Whatever he says, he commands, I am doing it. அவர் போக சொன்னா நான் போவேன். If he says me to go, I will go. இருக்க சொன்னா இருப்பேன். If he asks me to stay back, then I will stay back. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தீர்மானம் நமக்கு தேவை. So we need that kind of a faith and that decision. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? So what is Lord expecting from us? இல்லையா? ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நம்மட்ட கேட்டா, if anyone asks what is Lord expecting from us, நம்முடைய திறமைகளே அல்ல. it is not our ability. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தகுதி இருந்தா இருக்கணும், திறமை இருக்கணும், அப்பதான் ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவார். So many times we think that we should have ability and so many talents in order for the Lord to use us. ஆண்டவருக்கு தேவை நாம் தான் தேவை. நமக்கு கிடைக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஆண்டவர் கரத்துல. So Lord needs us and our availability for him. இல்லையா? ஆண்டவருக்காக நம்ம விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். We have to surrender ourselves and submit ourselves for the sake of the Lord. சீஷர்கள் அப்படிதான் பண்ணாங்க, கூப்பிட்டோன்னு போயிட்டாங்க. So disciples just went like that. When he called, they just went. அவங்க எவர் ரெடியா இருந்தாங்க. So they were all completely ready. எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லல. So they did not say any excuses. ஆகவே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தக்கூடியதா இருந்தார். So therefore Lord was able to use them mightily. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரெடியா இருந்தா கர்த்தர் ரெடியா இருக்கிறார்னு அர்த்தம். Even in our life, if we are ready, then Lord is already ready to use us. அவர் ரெடியா தான் இருக்காரு. Lord is always ready. நம்ம ரெடியான்றது தான் இப்ப கேள்வி. The question is, are we ready? Are we available for the Lord? இன்னொரு நபரை கூட நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். I would like to show you one more person.
அந்த நபருடைய காரியங்களை நம்ம ரூத் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். We can read about that person from the book of Ruth. அந்த நபருடைய பெயர் நகோமி. The name of that person is Naomi. பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். Ruth chapter 1 verse number 20 we read. 20ஆம் வசனத்தில் நாங்கள் நிறைய வசனங்களை வாசிக்கலாம். We can read many verses from there. அங்கே பார்க்கிறோம், 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். But she said to them, do not call me Naomi, call me Mara, for the Almighty has dealt very bitterly with me. I went out full and the Lord has brought me home again empty. Why do you call me Naomi, since the Lord has testified against me and the Almighty has afflicted me? So Naomi returned, and the Ruth the Moabitess, her daughter-in-law with her, who returned from the country of Moab. Now they came to Bethlehem at the beginning of barley harvest. Hallelujah. Hallelujah. இந்த நகோமி எங்க இருந்து வராங்க? Where is this person Naomi coming back from? மோவாப் தேசத்திலிருந்து வருகிறார். She is coming back from the nation of Moab. என்ன சொல்லுகிறாள்? What is she telling? 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் என்னது நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன். I went out full but I have come back empty handed. நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். I went out full and the Lord has brought me home again empty. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். Lord has testified me. சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார். The Almighty Lord has afflicted me. பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டு ஆண்டவர் மீது வைக்கிறா பாருங்க. So see how many complaints that this woman is placing on the Lord. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இல்லையா? How many complaints? இந்த அம்மா வாழ்க்கையில நொந்து போயிருக்காங்கல்ல, சந்தேகமே கிடையாது. So there is no doubt that the woman is very down and discouraged in her life. மோவாப் தேசத்துல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. So in the nation of Moab she has been affected so much. அவங்க என்னது புருஷ மனைவியா குடும்பமா போனாங்க. They went along with her husband and sons. கை நிறைய வசதியோட போனாங்க. They went with so much of property. இப்ப வெறுமையான கருத்தோட திரும்பி வராங்க. But now she has come back empty handed. புருஷனை இழந்து, பிள்ளைகளை இழந்து. So she has lost her husband and her sons. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. So look at what a great difficult situation is this. கசப்பான நினைவுகள். So she had all the bitter memories. கசப்பான அனுபவங்கள். Bitter experiences. ஏன் வர்ற எங்க இருந்து வராங்க? மோவாப்ல இருந்து வராங்க. So she is coming from Moab. இலங்கையில இருந்து வந்தவர்களுக்கு நல்லா தெரியும். So all those who are from Sri Lanka, you will know this very well. இன்னைக்கு கூட சிலருக்கு அது நினைச்சாலே ஒரு பதற ஆரம்பிச்சிருவாங்க. So even today when they think about that, then they will start trembling. அந்த யுத்த காலங்கள் நடைபெற்ற போது இலங்கையில என்ன செய்வாங்க? பங்கர் அமுத்தி பங்கருக்கு குழிகளை பதுங்கு குழிகளை தோண்டி எடுத்து அதற்குள்ளாக பதுங்கி இருப்பாங்க. So during the war time back in Sri Lanka, they used to go to the underground protections. நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. We have a sister in our church. அந்த பங்கர்ல இடம் இல்ல. If there is no place in the bunker, ஆகவே அவங்க அப்பா என்ன செய்தாருன்னா அந்த பிள்ளைகள் எல்லாரையும் உள்ள உட்கார வச்சிட்டு தான் மேலே உட்கார்ந்திருந்தார். So because there was no place in the bunker, he placed all the children and the father was on the top. காலையில அவங்க இரவுங்களுக்கு ஒரே ஷெல் அடிக்கப்படுகிறது, குண்டு வீசப்படுகிறது. Whole night the bombs were being thrown. காலையில எழும்பி பார்த்தா அவர் சிதறி போய் கிடக்கிறார் காலையில. So in the morning when they saw, the father was shattered into pieces. எவ்வளவு பயங்கரமான காட்சி யோசிச்சு பாருங்க. So imagine what a great situation is that. ஒரு சகோதரி எனக்கு தெரியும். I know a sister. அவங்களோட பிள்ளையை கூட்டிட்டு அப்படியே border cross பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. She was just crossing the road holding her children. அவங்க அப்படியே ஏஜென்சி மூலமாக தேசங்கள் பல தேசங்களுக்குள்ளாக அலைந்து அப்படியே ஒரு பார்டர் ஜெர்மன் பார்டருக்குள்ள கிராஸ் பண்ண பார்க்கறாங்க. So she was about to cross the German border through some agency's help with her child. அதுக்கு முன்பதாக என்ன செய்து போலீஸ் வந்துருச்சு. So before that police came. போலீஸ் வந்த உடனே அந்த அம்மாவோட இருந்த பிள்ளையை தூக்கிட்டு ஒரு ஆள் முன்னால போயிருச்சு. So when the police arrives, the child was taken by another person and they went ahead. இன்று வரையில அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியாது. So until today we do not know where the child is. இன்றைக்கு வரையும் கண்ணீரோடு அந்த தாயார் காணப்படுகிறாங்க. So even until today the mother is with tears. அந்த பிள்ளை உயிரோடு இருக்குதா செத்து போச்சுதா அது ஆண்டவருக்கு தான் தெரியும்.
So we do not know if the child is alive or dead. Only Lord knows. இங்கே கூட இருக்கிற நம்ம பலருக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கும். So even we will have very bad experiences. இல்லையா? எப்படி நாங்கள் தப்பிச்சு வந்தோம்? How did we escape from there? ஏன் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒருவேளை நாங்கள் வேறு தேசங்கள்லேருந்து வந்திருக்கலாம், நமக்கும் கூட ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். So even we might have come from different nations and we will have bitter experiences. மொத்தத்தை சொல்ல போனால் நகோமிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. So there is no big difference between Naomi and us. பாருங்க 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். In verse number 20 we see, அவ சொல்லுகிறாள், என்னை ஏன் நகோமின்னு சொல்றீங்க? why do not call me Naomi? மாரா என்று சொல்லுங்க. Call me Mara. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு கசப்பு. Because she was filled with that much bitterness. அவ்வளவு இழப்புகள் வாழ்க்கையில. She has lost so much of things in her life. எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையாக இரண்டு மருமக்கள்மாரோடு திரும்பி வருகிறாள். So she lost everything and she is just coming back with her daughter-in-law. ஆனா சுற்றி இருந்தவங்க எல்லாம் நகோமின்னு கூப்பிடுறாங்க, அது சரியா தான் கூப்பிட்டுருக்காங்க. So all the people around her called her Naomi, which is right. நகோமினா என்ன அர்த்தம்? What do you mean by Naomi? அது என்னது? இனிமையானது அப்படின்னு அர்த்தம். So it means that sweet, இனிமையானது, pleasant. ஆனா இவ என்ன சொல்றா? நீ அப்படி கூப்பிடாதீங்க. So what does she say? Don't call me pleasant, Naomi. என்னுடைய வாழ்க்கையில இனிமை செழிப்பு ஒண்ணுமே கிடையாது. So there is no fruitful things in my life. ஒண்ணுமே கிடையாது. There is nothing like that. வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன். I am empty. ஆகவே என்னோட உள்ளத்துல இருக்கிறது, வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் என்னது? கசப்பு மட்டும்தான். So all that is left out in my life is bitterness. ஆகவே மாரான்னு கூப்பிடுங்க. So therefore call me Mara. அப்ப மாரான்னா என்ன அர்த்தம்? கசப்புன்னு அர்த்தம். Mara means bitter. என்னை கசப்புன்னு கூப்பிடுங்க. So call me Mara, she says. ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. So she thinks that whatever has happened to her, Lord is the reason. அவர் தான் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளவு மோசமான வேலைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். So Lord is the one who has brought those bitterness in her life, is what she thinks. எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. Everything is over. இனி என்ன இருக்குது? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? What more is there in the life? தம்பி கீபோர்டுக்கு வாங்க பாப்போம். எங்க பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாள். So she thinks that everything is over. ஆனா ஆண்டவர் சொல்லும் வரையிலே ஒண்ணுமே ஓவர் இல்லை, முடிய போறது இல்லை. Until the Lord declares, nothing is over. அவர் முடிஞ்சதுன்னு அவர் சொல்லணும். So he has to say that it is over. நம்ம நினைச்சுக்கிட்டோம் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு. We think that everything is over. ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும் எல்லாம் முடிஞ்சதுப்பா. But Lord has to say that everything is over. இந்த காலையில நீங்க படுக்கையில நைட்ல படுத்து காலையில எழும்பி இருக்கீங்கன்னா, so if you have slept yesterday and wake up today morning, அப்படினா உங்களுக்கு விஷயம் இன்னும் முடியலன்னு அர்த்தம். It means that it is not over for you. ஏன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை உங்க தலையில வச்சிருக்கிறார். So because the Lord has a plan on your head. என் மீது ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். Lord has kept a plan on my head. என்னை குறித்த திட்டங்கள் இன்னும் முடிவடையல. So Lord has not finished all his plans about me. ஏதோ ஒரு பிளான் எனக்காக வச்சிருக்கிறார். Lord has kept some plan for me. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Lord has kept a plan for me, for my family and for the church. உங்களுக்காக, உங்களுடைய வேலைக்காக, குடும்பத்துக்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். Lord has kept a plan for you, your family and for your job. ஆமென். Amen. ஏமேஜ கொடு. ஒரு பழைய பாட்டு ஒரு 2-3 சரணம் சேர்ந்து பாடுவோம். பாடுவேன் பரவசமாகுவேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல? முடிஞ்ச பாடுங்க. ஜாக்சன் ஜான். If you know this song, you can sing the song. ஆமென். பாடுவேன் பரவசமாகுவேன். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துகையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்துகையில், அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி
கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே வனாந்திரமாய், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானவண்ணால் ஞானமாய் போஷித்த, வானவண்ணால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வரணும்னா, ஆமென், இந்த சோகமான கடினமான சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால், praise the Lord, hallelujah. If we have to come out of this troublesome situation, difficult situation, பாடணும். we have to just sing. சொல்லுங்க, பக்கத்துல உள்ள பார்த்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லுங்க. So look at your neighbor and say, sing the song and worship the Lord. Hallelujah. Hallelujah. எந்த கண்ணீர் பாதையில போகும்போதும் பாட ஆரம்பிச்சிடுங்க. So even if you're going in the path of the tears and worries, just start singing. இல்லையா? என் அனுபவத்துல நான் சொல்றேன். I'm telling you from my personal experience. கொஞ்ச நேரம் பாடி பாருங்க. So you just sing songs for a little while. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புறத பாப்பீங்க. The presence of the Lord will fill you. உங்க உள்ளத்துல இருக்கிற கவலைகள், வேதனைகள், கண்ணீர்கள் அப்படியே மறைந்து போகிறத பார்ப்பீங்க. So you can see that the worries and the troubles that is troubling your heart will go away just like that. நான் யாரிடத்துல இருந்து கத்துக்கிட்டேன்? So from whom did I learn?
நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. We have forefathers, so many forefathers. சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம எடுத்து பார்ப்போமானால், If you look at the psalmist David, அவனுக்கு துன்பமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பாட ஆரம்பிச்சிருவான். so even if he is in a happy situation or an unhappy situation, David used to start singing. கர்த்தரை நோக்கி பாட ஆரம்பிச்சிருவான். He looks at the Lord and start to sing for the Lord. அவன் பாட ஆரம்பிக்கும் போது As soon as he starts to sing, ஒரு தேவ பிரசன்னமுடைய வாழ்க்கை நிரம்பும். so we can see that the presence of the Lord fills his life. சூழ்நிலைகள் மாறும். So situations will change. புலம்புறதை விட்டுட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. Stop lamenting and start singing. அநேக நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில விடுதலை இல்லாம போறதுக்கு காரணம் நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். So many times we do not see a good deliverance in our life because we are lamenting. சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் ப்ளேம் பண்ண, குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுறோம். So all the people around you will start pointing at you and complaining about you. இப்படி இருக்கிறதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம், நம்ம காரணம், மச்சான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். So they will say that the reason I am being like this, it is because of that person and this person. மாமியை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுவோம். They will start complaining about the mother-in-law. இல்லையா? யாரையாவது குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடும். So he will start complaining about somebody and some person. அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு புறம் வச்சிட்டு, So take away everything and keep it aside. கர்த்தரை நோக்கி பாட ஆரம்பிச்சிடணும். Just to start singing to the Lord. பாட ஆரம்பிக்க As you keep singing and singing, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். the presence of the Lord will fill you. நம்முடைய எண்ணங்கள் மாறும். Our thoughts will change. என்னுடைய சிந்தனைகள் மாறும். Our mind will change. என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். Our situations will change. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். I will know that the Lord is with me. அவர் நான் உணர்றனோ இல்லையா, அவர் என்னோட தான் இருக்கிறார். So even if I realize or not, the Lord is with me. சில நேரத்துல நான் தான் உணர்றது இல்ல. Sometimes I am not realizing that the Lord is with me. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. Because the pressure of the problems that we have in our life is so much. சத்துரு கொண்டு வருகிற போராட்டம் அதிகமாக இருக்கிறது. The troubles, the challenges the devil is bringing is so much. அப்ப நாங்க நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மை விட்டு போய்ட்டாரோன்னு நினைக்கிறோம். At that time we think that may the Lord has left me. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே கிடையாது. But Lord will never ever leave us or forsake us. ஆண்டவர் சொன்னார், என்னது, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி The இருக்கார். Lord has promised us that I will never leave you and never forsake you. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி இருக்கார். So Lord says, I will not forget you. நல்ல பாட்டுகளை பாடணும். So we have to sing well. நல்ல பாட்டுகள். இன்னைக்கு என்ன கண்ட குப்பைகள்லாம் பாட்டா வந்துருச்சு இன்னைக்கு. So many bad songs and garbage songs has come in the world today. என்ன மறக்காதீங்க ஆண்டவரேன்னு பாடுறோம். So they are singing that do not forget me. நீங்க மறந்தா எனக்கு என்ன ஆகும்? We sing that what will happen to me if you forget me. நீங்க கொடுப்பீங்க, நீங்க எடுத்துருவீங்க. So you will give it and take away. என்ன அநியாயம் பண்றாங்க. So see what things are like. வசனம் தெரியாதவங்க எல்லாம் பாட்டு எழுதுறாங்க இன்னைக்கு. So they are writing songs who doesn't know about the word of God. பாதி பேருக்கு வசனம் தெரியும், சத்தியம் தெரியாது. So half of the people know the word but they do not know the truth. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது உண்மைதான். It is true that we have challenges in our life. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான போராட்டம் இருக்கிறது. In each and every one of our lives we have a trouble and challenge in one way. It is true. அது மறுக்க முடியாத உண்மை. So it is true that cannot be denied. ஆனால் சத்தியம் என்னன்னு கேட்டா, But what is the truth? பாருங்க, பெரிய வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. There is a big difference between the fact and the truth. உண்மை சொல்லுகிறது உனக்கு பிரச்சனை இருக்குது, உனக்கு வியாதி இருக்கிறது, உனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுது. The fact says that you have troubles, diseases and so many problems. ஆனா சத்தியம் என்ன சொல்கிறது? But what the truth says, நான் உன்னை விடுதலை செய்திருக்கேன்னு சொல்லுகிறது. so the truth says I will deliver you. அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன்னு சத்தியம் சொல்லுது. The truth says I am healed by his stripes. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை, ரோகங்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார்னு சொல்லுகிறது. So word of God says that Lord has carried everything on the cross for me. எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்து முடித்து விட்டார்னு சத்தியம் சொல்லுகிறது. The truth says he has finished everything on the cross for me. இன்னைக்கு நம்முடைய கேள்வி என்ன? உண்மையை நம்ப போறோமா, சத்தியத்தை நம்ப போறோமா? Are we going to believe in the fact or are we going to believe in the truth? கர்த்தரை நம்பணும். Lord is with us. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். He is the way, the life and the truth. அவர்தான் உண்மை. He is the truth. நம்ம இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. So whatever we see in our eyes is nothing. அதெல்லாம் தற்காலிகமானது. All those things are temporary. இந்த பணம், பொருள், செல்வம், ஆரோக்கியம் இந்த பூமியில பார்க்கிறது எல்லாம் தற்காலிகமானது. So all the things, blessings, house, property we see in the world are temporary. அவர் நிரந்தரமானவர். He is the permanent one. அவருக்கு தெரியும் எப்ப என்ன கொடுக்கணும்னு சொல்லி தெரியும். He knows what has to be given to us and when. எப்படி என்னை வாழ வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். He knows how he has to make me live. ஏன்னா என்னை குறித்து அவர் பெரிய திட்டங்களை வைத்தார். Because Lord has kept a great plan
plans about me. பக்கத்துல உள்ள ஆளை ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். So tap your neighbor and say that Lord has great plans about you. நம்புறீங்களா? Do you believe in that? நம்புங்க, தைரியமா சொல்லுங்க. So true, tell that boldly. ஆமென். Amen. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May the Lord do wonderful mighty things in the midst of us. ரெண்டு நபர்களை குறித்து நாங்க பார்த்தோம். We saw about two persons. ஒன்று கிதியோன், One is Gideon. இன்னொன்று நயோமி. Second person is Naomi. தேவைகளுக்கு மத்தியிலே, கசப்புகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறார். In the midst of the needs and the bitterness, these people are seen. நிறைய காரியங்களை குறித்து சொல்லலாம். We talk about so many things. இந்த சூழ்நிலையிலிருந்து வருவதற்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் பாட விரும்புறேன். So I'm going to finish by telling you one thing to come out of this kind of situation. அது என்னன்னா, முதலாவது செய்ய வேண்டிய காரியம், So first thing we have to do is ஒரு இலக்கை அமைக்க வேண்டும். we have to set a goal for ourselves. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். We need a goal towards which we have to go. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு இல்லை. It is not like we just came and we are just passing away. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். We need a goal in every part of our life. அந்த இலக்கு இல்லாதபடினால தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம், செதறி போயிடும். So because we do not have a proper goal set for us, we are dispersed. 1 கொரிந்தியர் 9:26 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 Corinthians chapter 9 verse 26 Apostle Paul says like this. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொல்லுகிறார். Therefore I run thus, not with uncertainty. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். Thus I fight not as one who beats the air. சிலம்பம் தெரியுங்களா உங்களுக்கு? சிலம்பம் பார்த்துருக்கீங்களா? கம்பை வச்சு அடிப்பாங்க சிலம்பம். So have you seen the thing that is they used to beat with? இந்தியாவில் சிலம்ப வஸ்தாரிகள்னு இருக்கிறாங்க. So in India, back in India, they have people for that. அவங்க கம்பை வச்சு சுழற்ற விதமே வித்தியாசம் இருக்கும். So they will swirl that rod in a different way. அப்ப அவங்க என்ன சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் சும்மா காத்துல சொல்லட்டலங்க அப்படின்ற. So are you just thinking that I'm swirling in the air? நான் சொல்லட்டனா ஒரு அடி விழணும் யாருக்காவது. So if I swirl the rod, it should beat someone. இல்லையா? நான் ஒரு பேச்சு பேசினா அந்த பேச்சில் ஒரு ஆள் கட்டப்படணும். So if I speak a word, somebody should be impacted on that word. ஒரு நன்மை உண்டாகணும். There should be goodness out of it. இல்லையா? நான் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். So there should be a meaning to the word that I speak. நிச்சயமில்லாதவனாக ஓட மாட்டேன். I am not running with uncertainty. எல்லாரும் போறாங்கன்னு நான் போகல. I am not running because everyone was going in that path. நான் போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. So I have a purpose and a meaning where I go. என்னுடைய ஓட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. So there is a reason behind my race. நான் மற்றவங்களை பின்பற்றல. I am not following other people. என்னை அழைத்தவரை பின்பற்றேன். I am following the Lord who has called me. அவர் என்னை அழைச்சிருக்கிறார். He has called me. அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen me. அவருடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில இருக்கிறது. His plans are in my life. ஆமென். அவர் சொல்வது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். Whatever he commands, it will be fulfilled in my life. அவருடைய கொடுத்த வாக்குறுதிகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். Whatever he has promised, it will be fulfilled in my life. ஆகவே அவரை நோக்கி நான் ஓடுவேன். Therefore I am running looking at him. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். So that is why Apostle Paul says that fix your eyes on the Lord Jesus Christ and run your race with patience. நம்முடைய எதிர்காலம் அவர் கையில இருக்கு. So our future is in his hands. நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. All of our future things and all the things of our life is in his hands. 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க தாவீதை குறித்து கோலியாத்தை குறித்து நீங்க வாசிக்கலாம். You can read about David and Goliath in 1 Samuel. எப்படி தாவீது திட்டத்தோடு காரியங்களை செய்தான். How did David planned and did things with a plan? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திட்டங்கள் தேவை. So even in our life we need a proper goal and plan. ஏதோ நடக்குது அப்படினு போக கூடாது. So we should not just run something is happening. நம்பி ஓடணும். கர்த்தரை நம்பி திட்டத்தை அமைத்து ஓடணும். So we have to believe in the Lord and plan our goals and then keep running. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? So ask Lord, what should I do? என்ன காரியங்களை எனக்காக வைத்திருக்கிறீர்? So Lord, what have you kept for me? ஆண்டவர் சொல்லுவார் உங்களுக்கு. Lord will tell you. அதை விசுவாசிச்சு கொடுங்க. So believe that. அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. You hold on to whatever Lord is revealing unto you. அந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்க. So make those promises and own it for yourself. அது என்ன நடந்தாலும் அதை விட்டுறாதீங்க. So do not leave those promises
whatsoever may happen. ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்துறவர் அல்ல. So Lord will not put us to shame. ஆண்டவர் சொன்னா செய்வார். So if he has promised, he will fulfill it. நான் அனுபவிச்சிருக்கிறேன். So I have experienced it. ஏறத்தாழ 35 வருடங்கள் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன். So I am working for the Lord for more than 36 years now. ஒரு நாள் கூட, Not even a single day, ஒரு நிமிஷம் கூட, not even a single moment, ஒரு வினாடி கூட even a nanosecond, கர்த்தர் என்னை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. I have not seen where the Lord has forsaken me. ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நான் பார்த்தது கிடையாது. So not even a second and not even a minute Lord has forsaken me. I have not seen that in my life. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். So because Lord is faithful. எல்லாரும் எழுந்திருப்போமா? Shall we all stand up? எல்லாரும் எழுந்திருப்போம். உங்களோட சூழ்நிலை எனக்கு தெரியாது. I do not know about your situation. உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. I do not know all of your problems. ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் தெரியும். But I know one thing. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. Whatsoever maybe the situation is, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. so some or the other problem is putting pressure on us. ஏதோ நம்மை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறது. So something is pressing us continuously. ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவர், So look at the Lord and tell to him in his presence பாருங்க, now. பல நேரத்துல நம்ம தெரியாம ஆண்டவரை குற்றப்படுத்தி இருக்கிறோம். So many a times we complain about Lord without knowing it. நயோமி சொன்னது போல, கிதியோன் சொன்னது போல, ஆண்டவர் இப்படி இருந்திருந்தா ஏன் இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறப்பட்டிருப்போம். Like how Gideon and Naomi was complaining about the Lord, we would have also told like that. தயவு செய்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும் ஆண்டவரே. So look at the Lord now and say that Lord please forgive me. இன்னைக்கு பாட்டு கூட பாடுறாங்க நிறைய பேர், தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் அப்படின்னு. So many people are singing that Lord gave and Lord took back. வசனத்தை சரியா வாசிக்கிறது கிடையாது. So they're not reading the words very well. யோபு சொல்றான், நான் பைத்தியக்காரனை போல பிதட்டி இருக்கிறேன்னு சொல்றான். So Job says that I have been worrying like a mad. யோபுடைய சரித்திரத்துல கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான். So in the history of the Job, Lord gave and devil took it away. இல்லையா? ஆனா பிற்பாடுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிறது இல்ல. But they are not reading the verses that is coming after. எத்தனையோ மடங்கு அதிகமாய் நாளத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். So Lord has blessed them abundantly. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். So our Lord is a Lord of promises. ஆசீர்வாதங்களின் தேவன். Our Lord is a Lord of blessings. கிருபையின் தேவன். He is a Lord of grace. உண்மையுள்ள தேவன். He is a Lord of truthful. ஆண்டவரை குறை சொல்லி இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. So if you have complained about Lord, ask him for forgiveness today and now. நீ நல்லவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். So Lord, we are acknowledging that you are very நீ good. உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். Lord, I confess that you are truthful and faithful. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேச ஆரம்பிப்போமா? Shall we all speak to the Lord personally கொஞ்ச now? நேரம் கண்களை மூடி ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. Close your eyes and speak to the Lord personally. கொஞ்ச நேரம் பேசுங்க ஆண்டவரோட. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஓ ஹalleluya ஹalleluya ரிபா கப ரப லப தர லப ஸ்யதர லப. நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. Lord, you are faithful. Lord, you are faithful. உண்மையுள்ளவர் ஆண்டவரே. Lord, you are truthful and faithful to me thus far. சொன்னதை செய்கிற ஆண்டவர். Lord, you are the one who fulfills what you have நீர் promised. அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? Lord, you help us, Lord. ஓ நாங்க அறிக்கை செய்கிறோம். Lord, we confess and declare it now in your presence now, Lord. நீர் பெரியவர் என்று சொல்லுகிறோம். Lord, you are great and mighty. ஓ நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறோம். Lord, we declare that you are truthful. ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Praise the Lord. Praise the ஸ்தோத்திரம் Lord. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லுங்க. ஹalleluya. Lord, please forgive me, Lord. உம்மை குறித்து தவறான எடை போட்டுட்டேன் ஆண்டவரே. Lord, I misjudged you. ஆண்டவரே உம்மை குறித்து தவறா பேசிட்டேன் ஆண்டவரே. Oh Lord, I spoke about you wrongly. ஆண்டவரே நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீ நல்லவர்னு சொல்லுகிறேன். But now I declare and confess in your presence that you are good. You are faithful. நீ சொன்னதை செய்கிறவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். You are the one who fulfills whatever you have promised. Hallelujah, 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 hallelujah. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரும் துணையும் கேடகமானவர். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர்.
நடத்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டே. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் உனக்கு உண்டே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும் அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா. உடைய கரங்களை ஊத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு சில வினாடிகள். Raise our hands and praise the Lord. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, Lord, I believe in you, Lord. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே நான் நம்புகிறேன். Whatsoever may be the situation, I trust in என்ன you, Lord. திண்டாட்டமா இருந்தாலும் அதற்கு மத்தியில நான் உம்மை நம்புகிறேன் Lord, ஆண்டவரே. I am trusting in you in the midst of all the உம்மை நான் challenges. நம்புகிறேன் இயேசு சுவாமி. உம்மை நான் நம்புகிறேன். Lord, I believe in you, Lord Jesus. நீர் கைவிடாத தேவன். You are the one who never forsakes நீர் us. உண்மையுள்ள தேவன். You are a truthful Lord. நீ சொன்னதை செய்கிற ஆண்டவர். You will fulfill what you have promised. ஆண்டவரே கிதியோனை தெரிந்து கொண்ட தேவன். The Lord who has chosen Gideon. நகோமியை தெரிந்து கொண்ட தேவன். The Lord who has chosen Naomi. ஆண்டவரே எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். Lord, you have chosen us as well. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நீர் எங்களுடைய தேவன். Lord, the Lord of Abraham, Isaac and you are with us, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for that. நீர் எங்களுடைய தேவன் அப்பா. Lord, you are our Lord. நீர் என்னுடைய தேவன். You are my Lord, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for that. தகப்பனே இந்த வேளையில் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். Our loving heavenly Father, we come to you in your presence. ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே சந்தேகத்தோடு கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for everyone who is having questions about their future. ஆண்டவரே
உம்மை நம்பியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை பயணத்தை தொடரட்டும். Lord, let them believe in you, trust in you, and continue the journey. அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும். Let their situations be changed. அவருடைய ஏமாற்றங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் மாறட்டும். Let all their disappointment be turned into அவருடைய surprises. கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராய் மாறட்டும். Let their tears be turned into joy. அவருடைய திகைப்புகள் ஆச்சரியமாய் மாறட்டும். Let all their worries be turned into surprises. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். Let the devil be put to shame. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். Lord, you bless your children. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஏங்குகிறார்களோ, Whatever needs they are asking for you into your presence, Lord. என்னென்ன போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் காணப்படுகிறார்களோ, Whatsoever the challenges they are facing in their life, ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் கர்த்தாவே. let the situations be changed. நீர் நல்லவர். Lord, you are good. நீர் எப்போதும் நல்லவர் சுவாமி. Lord, you are always good. ஆண்டவரே, அதை ஒவ்வொருவரும் உணர அனுபவிக்க உதவி செய்யுங்க. Lord, help us to experience that, Lord. ஆண்டவரே, நீங்க அது மட்டும் இல்ல சுவாமி, Not only that, Lord. நீங்க உலகம் முழுவதுக்கும் நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. Lord, you have told us that we will be testimonies around the நீங்க world. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே. Lord, you have told us that we are the light to the world. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை அந்நிய மனிதர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let all the foreign people know that you are with your children. உம்முடைய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். Lord, you make a separation between your people and the other people. அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி அவர்களை நிறைப்பீராக. Lord, fill in every part of their life with your presence, Master. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. May your name be glorified and exalted. ஒருவருக்கு எல்லா கனத்த மகிமையை செலுத்துகிறோம். To you alone we submit all the honor and glory. கர்த்தாவே, அருமையான சபைக்காக உம்மை துதிக்கிறோம். Lord, we praise you for the wonderful church. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you for every single person who has come here. ஆண்டவரே, இந்த பகுதியில் உம்மை அறியாத இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even now we pray for all the people around here who doesn't know about you. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் எங்களுக்கு தருவீராக. Lord, give us the souls into the church more. ஆண்டவரே, நாலா திசைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக என்று பேசுகிறோம். In the mighty name of Jesus Christ, we speak to the four directions, let the people be delivered. இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இந்த ஆலயத்தை குறித்து கேள்விப்படுவார்களாக. Let all the people who are around this church hear about this church. தேடி வருவார்களாக. Let them search for you and come into the church in the name of Jesus. இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்க உதவி செய்தார்கள். Oh Lord, give us a grace so that they can rise like an army in this city. ஊழியம் செய்கிற அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. Lord, raise up so many people in order to serve you. ஆத்தும பாரமுள்ள அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. Rise up so many ministers of you, Lord, in order to have the soul burdens. ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக. Rise up people to pray for the souls. ஆண்டவரே, பாரத்தோடு ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பும். Rise up people who can do and serve you with a burden. ஆசீர்வதியும் கர்த்தாவே. Bless us, Lord. திராளில் விசேஷித்தமாய் பிரதர் மனாசே அவர்களுக்காக, சகோதரிக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Even now we pray for Brother Manasseh and sister and his family specially. பாஸ்டர் சுதேஷுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, பாஸ்டர் சஞ்சியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Pastor Sudesh and Pastor Sanchia and family. உடன் ஊழியர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all the co-workers here. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். Bless each and every single person here. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். Bless every single thing that they are trying, Lord. பெரிய காரியங்களை செய்தருளும். Do mighty things in the midst of us. உமக்கு எல்லா கனத்த மகிமை செலுத்துகிறோம். We submit all the honor and glory to you. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus' mighty name we pray, our dear Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், The grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், the love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும், communion, fellowship, joy and peace of Holy Spirit, இப்பொழுதும் எப்பொழுதுமாக, now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக, until the coming of Lord Jesus Christ. நம்முடைய உறவு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. Let it remain with us forever and ever. நாம் யாவருமாய் சேர்ந்து சொல்லுவோம். Let us all raise our hands and say together, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், 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 ஆமென். Thank you.